நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்ட்டு எல்லாரும் போச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, நடிகை அமலா அவர்களை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்களை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நடிகை அமலா அவர்களை கண்டிப்பாக தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் பீரியடில் ரொம்ப ரொம்ப டாப் லெவலில் வந்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு பேர் எடுத்த ஒரு நடிகை தாங்க. எந்த ஒரு கவர்ச்சியும் இல்லாமல் அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் விதமாக இருக்கட்டும், அவங்களுடைய மேக்கப்பாக இருக்கட்டும், எல்லாமே யூனிக்காக இருக்கும். தேடும் கண் பார்வை தவிக்க துடிக்கன்ட்டு அவங்கள பத்தி வர்ணிச்சுக்கிட்டே போலாம். அந்த பாடல் அவங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட மாதிரி தான் அந்த ஒரு வரிகள் எல்லாமே இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு 60 வயசு ஆக போதுன்னு சொன்னால் நம்பவே முடியாது. இப்பவும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்காங்க. அவங்களுடைய அந்த பியூட்டி சீக்ரெட் என்னன்னு கேட்டிங்கன்னா வீட்டில் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களாம். அது மட்டும் இல்லாமல் போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து, இந்த ஒரு கோட்படி தான் அவங்க வாழ்ந்துட்டு வராங்களாம். இது வேணும் அது வேணும் சின்ன வயசுல இருந்து ஆசைப்பட்டதே கிடையாதாம். புதுசாக ஏதாவது பண்ணணும் ஆசைப்படுவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் யோகா, மெடிடேஷன், இது போல நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக தனியாக பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுடைய பீரியட் பார்த்தீங்கன்னா 85 இருந்து 92 வரைக்கும் இருந்தாங்க. அது ஒரு கோல்டன் பீரியட் அப்படின்ட்டு இவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க. இவங்க ஒரு அனிமல் லவருங்க. அதாவது இவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் மொட்டை அடிச்சிட்டாங்க, துறவி ஆயிட்டாங்க, ப்ளூ கிராஸ்க்கு அப்படியே போயிட்டாங்க. இது போலலாம் நிறைய வதந்திகள்லாம் வந்தது. சில தவறான வதந்திகளும் வந்தது. ஆனா உண்மை என்னன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பெட்ஸ்னா ரொம்ப பிடிக்குமாம். அதுவும் தெருவில் இருக்க அந்த டாக்ஸ்னா ரொம்ப ரொம்ப உயிராம். அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட இவங்க சின்ன வயசுல இருந்து நம்ம ஒரு வெட்டினரி டாக்டர் ஆகணும் அப்படின்ற எண்ணத்தோடையும் இருந்திருக்காங்க. ஆனா இவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியும், நம்மளுடைய மகளை டான்ஸர் ஆக்கலான்ட்டு அவங்களுடைய அம்மா முடிவு பண்ணதுனால சென்னை கலாக்ஷேத்ரால வந்து சேர்த்துட்டாங்க. இவங்க சின்ன வயசுல இருந்து ஹாஸ்டல்ல தாங்க படிச்சு வளர்ந்துருக்காங்க. கிட்டத்தட்ட 18 வயசு வரைக்குமே இவங்க ஹாஸ்டலரா தான் இருந்திருக்காங்க. அங்கே இவங்களுடைய ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்களுடைய அந்த டான்ஸ் கிளாஸா இருக்கட்டும், படிச்சுதா இருக்கட்டும், என்டர்டைன்மெண்ட் அப்படின்னா இவங்களுக்கு புக்ஸ் ரீடிங் மட்டும்தானா. பீச் ஓரத்துல தான் இவங்க வந்து ஹாஸ்டல்ல இருந்திருக்காங்க. அதே பீச் சைட்ல பாத்தீங்கன்னா 23 வயசுல அவங்க அம்மாக்காக ஒரு வீடும் வாங்கி கொடுத்துருக்காங்க. நடிகையா இருக்காங்க, இது கூட பண்ண மாட்டாங்களா நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான். அப்பா கடற்படையில இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் ஆகி வேற ஒரு இடத்துக்கு போகும்போது வேற ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் பண்ணிட்டு போறாரு. அதனால இவங்களுடைய அம்மா தனியா ஆகுறாங்க. அம்மா தனிமையை பார்த்து இவங்க மனசு ரொம்ப உடைஞ்சு போறாங்க. இருந்தாலும் நான் உனக்கு இருக்கம்மா பக்கபலமா அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க. அதனாலதான் இவங்க அவங்கள பத்தி எல்லாமே யோசிச்சு அம்மாக்காக மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இவங்களுடைய கலை மூலமா நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு நினைச்சிருக்காங்க. அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினைச்சுதான் இவங்க நிறைய ஸ்டேஜ் பெர்ஃபார்மன்ஸ்லாம் சின்ன வயசுல இருந்து பண்ணியிருக்காங்களாம். அப்போ டி ராஜேந்திரன் அவர்கள் அவங்களுடைய மனைவி சேர்ந்து இவங்களை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல வந்து நடிக்கிறியாமாலாம் கேட்கவே இல்லையாங்க. நீங்க பரதநாட்டியம் நல்லா ஆடுறீங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஆடி தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆடி தந்துட்டா போச்சு அப்படின்னு சொல்லி இவங்களும் சொல்ல, அதுக்கப்புறம் தான் அது எங்க ஆடணும்ட்டு டி ராஜேந்திரன் அவர்கள் ட்விஸ்ட் வச்சிருக்காரு. இவங்க யதார்த்தமா ஆட அதை அப்படி யதார்த்தமா படம் பிடிச்சிருக்காரு. நடிப்பே தெரியாம உள்ள போன இவங்க நடிச்சா இவங்கள மாதிரி நடிக்கணும்ட்டு பல பேருக்கு முன் உதாரணமா வள வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில ஃபர்ஸ்ட் இவங்க மைதிலி என்னை காதலி இந்த படத்துல தான் முதல் முறையா நடிகையா அறிமுகமாகறாங்க. இந்த படம் மூலமா ஸ்ரீவித்யா அவர்கள் இவங்களுக்கு அறிமுகமானது மட்டும் இல்லாம தமிழ் சொல்லி தந்திருக்காங்க, ஆக்டிங் சொல்லி கொடுத்திருக்காங்க. இப்படி கெரியர் வைஸ் ரொம்ப ஒரு அக்காவா இவங்க கூடவே இருந்திருக்காங்க. இவங்க நடிச்ச படங்கள் மேக்சிமம் ஹிட் படங்கள் தான். அதுல நிறைய பேருக்கு வந்து மெல்ல திறந்தது கதவு, வேதம் புதிது, இது போல படங்கள் ஃபேவரட். கிட்டத்தட்ட 7.5 வருஷம் எந்த ஒரு லீவே எடுக்காம இவங்க ஒர்க் பண்ணிருக்காங்க. 50 படங்கள் 5 மொழிகள்ல இவங்க நடிச்சிருக்காங்க. அதுக்காகவே 5 மொழிகள்ல இவங்க கத்துக்கிட்டு இப்ப சூப்பராகவே பேசுவாங்களாம். நடிகர் விஜய் அவர்களுக்கு ஃபேவரட் ஆக்டர் யாருன்ட்டு ஒரு இன்டர்வியூல அவர் கேட்டிருப்பாங்க. அந்த வகையில இவங்களுடைய நேம தான் அவரு சொல்லியிருக்காரு. படங்களை தாண்டி இவங்களுடைய பாடல்கள்லாம் ஹிட். அதுல குறிப்பா வளையோசை இந்த சாங்கா இருக்கட்டும், நின்னு கோரி வரணம், தேடும் கண் பார்வை, இது போல பாடல்கள் இவங்களுக்காகவே எழுதப்பட்ட பாடல்களை சொல்லலாம். இப்படி இவங்களுடைய கெரியரை ரொம்பவே ஸ்ட்ராங்கா கொண்டு போனாங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்குல இவங்க நடிக்கும் போது கிட்டத்தட்ட நாகார்ஜுன் அவர்கள் கூட சேர்ந்து 4 படங்கள் நடிச்சிருக்காங்க. அந்த 4 படங்கள் நடிக்கும் போது தான் காதல் மலருது. அந்த காதல் திருமணத்துல போய் முடியுதுங்க. அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு கேரிங்கான பர்சனா, ரொம்ப ஒரு அன்பா இருக்கிறது மட்டும் இல்லாம இவங்களுடைய கனவுகளுக்கு அவர் ரொம்ப
சப்போர்ட்டிவா இருந்ததாகவும் சொல்லப்படுது. என்னன்னா இவங்களே ஒரு இன்டர்வியூல சொல்லியிருக்காங்க, என்னுடைய கணவர் நாகார்ஜுன் அவர்களை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவர் ஒரு நல்ல கணவர் மட்டும் இல்ல, ஒரு நல்ல தகப்பன், நல்ல ஒரு ஹியூமன் பீன். நான் சொல்ல போனா இந்த ப்ளூ கிராஸ் அனிமல் ஷெல்டர் இந்தியாவில் வந்து நான் வாலண்டியரா இருந்தேன். அதை பார்த்துட்டு இவரும் ஹைதராபாத்ல இல்ல, நீ வந்து ஹைதராபாத்ல ஒன்று ஸ்டார்ட் பண்ணு, உனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்குன்னு சொல்லி ப்ளூ கிராஸ் ஹைதராபாத் அப்படின்ற ஒரு ஷெல்டரை வச்சு கொடுத்தது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் ஒரு டொனேட்டராகவும் இருந்திருக்காரு. அந்த வகையில ஒரு ஆம்புலன்ஸும் டொனேட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு மோட்டிவேட்டர், என்கரேஜர் அப்படின்ட்டு இவங்களுடைய அந்த கெரியருக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைப்பை கொடுத்துருக்காரு. ஆனா மற்ற மீடியாஸ் அப்ப என்ன பேசியிருக்காங்கன்னா, இவங்க பெரிய நடிகர்கள் இருக்கிற குடும்பத்துக்கு போனதுனால அங்க இவங்களை நடிக்க கூடாதுன்ட்டு உத்தரவு பண்ணிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம குடும்பத்தை மட்டுமே பார்த்துக்கணும், ஒரு குடும்ப பாங்கான பொண்ணா இருக்கணும்னு நினைச்சுதான் இவங்க சினிமாவை விட்டு விலகினதாக கூட எழுதப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இவங்க மொட்டையெல்லாம் அடிச்சுட்டாங்களாம், ஒரு துறவி வாழ்க்கைய கூட வாழ்ந்தாங்க அப்படின்னும் அப்ப இருந்த மீடியாஸ்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இப்போ அதனாலதான் சமந்தா அவர்களுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் சமந்தா ரொம்ப ஃப்ரீடம் தான் இருந்தாங்களாம். அது சொல்ல போனா இவங்களும் அவங்களும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியாம். பாவம் என்னுடைய மருமகள் சமந்தா, அவளை நான் குக் பண்ணவே விட மாட்டேன், ஏன்னா என்னுடைய கணவர் நாகார்ஜுன் ரொம்ப நல்லாவே குக் பண்ணுவாரு, அவரு குக்கீஸ் ரொம்ப நல்லாவே குக் பண்ணுவாரு, அவர் அங்க குக் பண்றதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் வாங்கி வைப்பேன், ஒரு சாங்ஸ் போடுவேன், அவர் எனக்கு தேவையானதை சமைச்சு கொடுப்பாரு, அதனால வீட்டுல இருக்க எல்லாருக்குமே அவர் தான் சமைப்பாரு, நாங்க ஆளும் வச்சிருக்கோம், அதை தாண்டி என்னுடைய மருமகளை நாங்க வந்து காயப்படுத்த மாட்டோம், அவளா விருப்பப்பட்டு ஏதாவது செய்வா, அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லுவோம், மற்றபடி இதை செய்யணும் அதை செய்யணும் நாங்க என்னைக்குமே சொல்ல மாட்டோம், சொன்னதும் கிடையாதுன்ட்டு ஒரு ஓல்டு இன்டர்வியூல இவங்க பேசியிருக்காங்க. ஸோ மாமியார் மருமகள் இந்த பாண்டிங் கண்டிப்பா எல்லாருக்குமே அமையாது, இவங்களுக்கு அமைஞ்சது. ஆனா அது பாத்தீங்கன்னா அப்படியே பாதிலேயே போயிடுச்சு. இப்போ இவங்களுக்கு இன்னொரு மருமகள் வரப்போறாங்க. ஆமாங்க தெரியும், நாகா சைத்தன்யா அண்ட் சோபிதா இவங்களுடைய திருமண நிச்சயதார்த்தம் சமீபத்தில் நடந்தது. திருமணம் நடக்க போது எல்லாருமே கூடியிருந்துதான் இந்த திருமண நிச்சயதார்த்தத்தை நடத்திருக்காங்க. இவங்களுக்கு அகில் அப்படின்ற ஒரு மகனும் இருக்காரு. அவருடைய பயோகிராஃபியும் நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கோம். அவர் பொண்ணா பிறக்கணும்ட்டு நாகார்ஜுன் அவர்கள் ஆசைப்பட்டாரு. ஏன்னா இவங்க அமெரிக்கால போய் செட்டில் ஆயிட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் இங்க வந்திருக்காங்க. அவர் பிறந்ததுக்கு அப்புறம் தான் இங்க திரும்பவும் வந்திருக்காங்க. இவங்க மறக்க முடியாத ஒரு ஃபேன்ஸ் மீட் எது அப்படின்னா, இவங்க மலையாளத்திலும் சரி தமிழ்லயும் ஒரு படம் பண்ணிருக்காங்க. அந்த படத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெண்ணுக்கு ஏற்படுற அநீதிகளை அவங்க எப்படி கடந்து வராங்க, இதுதான் அதுவாம். நிறைய பேருக்கு வந்து அது கனெக்ட் ஆனதுனால ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய பேர் வந்து பார்த்தாங்களாம். இவங்க எங்கேயோ ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்திருக்காங்க, வீட்டுக்கே தெரியாம ஒரு பொண்ணு கேரளால இருந்து இவங்களை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கு தெரியாம வந்து இப்படிலாம் வரக்கூடாது அப்படின்னு அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணது மட்டும் இல்லாம ரொம்ப இமோஷனல் ஆயிருக்காங்க இவங்க. அப்பதான் சினிமாவோடைய அருமை இவங்களுக்கு தெரிஞ்சதாம், நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இவங்களுக்கு வந்துதாம். இவங்க கமல் சாரா இருக்கட்டும், ரஜினி சாரா இருக்கட்டும், ரெண்டு பேர் கூடயும் சேர்ந்து மூன்று படங்கள் நடிச்சிருக்காங்க. இதுல கமல் சார் கூட ஃபர்ஸ்ட் புஷ்பக் அப்படின்ற படம் தான் கன்னடத்துல நடிச்சாங்க. அது இங்க தமிழ்ல பேசும் படம் ரிலீஸ் ஆச்சு. ஆனா அந்த படம் ஃபுல்லாவே வெறும் சைலண்டா மியூசிக் மட்டும்தான் இருக்கும், ஒன்லி ஆக்ஷன்ஸ் மட்டும்தான். கண்டிப்பா ஒரு வித்தியாசமான படத்தை கமல் சாரால மட்டும்தான் எடுக்க முடியும்ட்டு கமல் அவர்களை ரொம்பவே பெருமைப்படுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கமல் அவர்களும் இவங்களும் நெருக்கமான காட்சிகள்லாம் கூட அப்போ கிசுக்கப்பட்டது. ஸோ கமல் சார் கூட அப்ப யாரெல்லாம் நடிச்சாங்களோ அவங்க எல்லார் பேரும் வந்து அடிபட்டிருக்கும். அந்த லிஸ்ட்ல இவங்களும் வந்திருக்கலாம். அந்த வகையில உங்களுக்கு இவங்களை எந்த அளவுக்கு பிடிக்கும், இவங்க நடிச்ச படம் உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஆரம்பத்துல குடும்பமே ஏத்துக்க மறுத்த ஒரு மருமகளை இப்போ குடும்பமே கொண்டாடிட்டு வராங்க. ஸோ தொடர்ந்து யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு பயோகிராஃபில வந்து பாக்குறேன். அதுக்கு முன்னாடி பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.